Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். ஒரு சாதாரணமாக ஒரு மக்களை சந்திப்பதற்கு இடையூறு செய்கிற அரசு சர்வாதிகார அரசு என்பதை மிக தெளிவாக ராகுல் காந்தி பதிவு செய்கிறார் மோடி அவர்களை. கரெக்டுங்களா? சாதாரணமாக என் மக்களை கொண்டு போய் சந்திக்கிறேன் பரந்தூர்லன்னு விஜய் போனதை தடுக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். இப்போ இவரும் சர்வாதிகாரி. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோன்னு சொன்னதும் திமுக தான் சட்டமன்றத்தில். அதே இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் திமுக சார்பாகவும் அஃபிடவிட் போட்டது திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள். பேராபத்து விளையுமா தமிழ்நாட்டில்? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுமா? பாதுகாப்பின்மை ஏற்படுமா? இது ஒரு அரசாங்கம் சொல்லலாமா? பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு பயங்கரமா திட்டமிட்டு வருது. அதற்குண்டான நிலங்கள்லாம் கூட எல்லாமே சர்வே எல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை வறட்சிக்குள்ளான மாநிலமாக மாற்றணும். ஒரு அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய நபர் நீர் ஆதாரத்தை அளிக்க மாட்டான், சதுப்பு நிலத்தையோ விவசாய நிலத்தையோ அளிக்க மாட்டான். அது எதற்காக? பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரதுக்காக. பெரிய மாஃபியா, கிட்டத்தட்ட ட்ரக் மாஃபியான் இருக்கு இல்லையா, அது போல பார்த்தீங்கன்னாக்கா உணவு நீரை வைத்து ஒரு பெரிய மாஃபியா உலகளவில் செயல்படுகிறது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இது அரசியலமைப்பால் ஆளப்படுகிறது. இது சர்வதிகாரத்தால் அல்ல அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு காங்கிரஸ் மூத்த தலைவரான ராகுல் காந்தி அவர்கள். பீகார்ல அவர் மக்களை சந்திப்பதற்கான ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ளும் போது அங்குள்ள மாநில போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பில் இது மாதிரி பேசியிருக்கிறார். அவருடைய கருத்து எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இது அரசியலமைப்பால் ஆளப்படுகிறது. அதே சமயம் சர்வதிகாரத்தால் அல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அப்படின்னா சர்வாதிகாரம் தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றதா அவர் வெளிப்படையாக சொல்கிறார். அந்த சர்வாதிகாரம் நடக்கக்கூடிய இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், யாரெல்லாம் அதோடு பயணப்படுகிறார்னு இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு மக்களை சந்திப்பதற்கு இடையூறு செய்கிற அரசு சர்வாதிகார அரசு என்பதை மிக தெளிவாக ராகுல் காந்தி பதிவு செய்கிறார் மோடி அவர்களை. கரெக்டுங்களா? சாதாரணமாக என் மக்களை கொண்டு போய் சந்திக்கிறேன் பரந்தூர்லன்னு விஜய் போனதை தடுக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ இவரும் சர்வாதிகாரி. இந்த ரெண்டு சர்வாதிகாரிகளும் நம்ம நாட்டுக்கு தேவையானது தான் என்னுடைய பார்வை. ராகுலுடைய பார்வை என்னன்றது உங்களுக்கு புரிய வச்சிட்டேன். என்னுடைய பார்வை அதான். அப்போது இயல்பாக மக்கள் பிரச்சனைக்காக போய் நிற்பதை தடுக்கக்கூடிய நீங்கள் எப்படி ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருக்க முடியும்? வக்பு சொத்து விஷயத்திற்காக பார்த்தீங்கன்னாக்கா திமுக சார்பாக கவர்மெண்ட் சார்பாக போய் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்றதுக்கான எந்த ப்ரூஃபும் கிடையாது. அவங்க ஃபைல் பண்ணலை. நீங்கள் ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் எப்படி ஏமாத்துனா சிறை கைதிகளை விடுதலை செய்கிறேன்னு இந்த பக்கம் பேசிட்டு அந்த உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் கேஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கேன். காட்ட சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க. வாயில ஊட்டுறதுலாம் எனக்கு தேவையில்லை. நீங்க திமுக அரசாங்கம் சார்பாக, திமுக அரசு சார்பாக இல்லைங்க, திமுக சார்பாக கட்சியின் சார்பாக யார் போட்டிருக்கான்னு காட்ட சொல்லுங்க. கட்சியின் சார்பாக யார் போட்டிருக்கான்னு காட்ட சொல்லுங்க. கட்சியின் சார்பாக இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் திமுக சார்பாக நாங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் காட்டுங்க. இல்லை சரி, நான் கேட்குறேன் திமுக சார்பாக விடுங்க. ஏன் நீங்கள் தமிழ்நாடு அரசு திமுகனா தமிழ்நாடு அரசு நீங்கள் தானே பாட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு சார்பாகவே எங்கள் இந்த வக்பு விஷயத்திற்கு நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் சொல்லி ஏன் நீங்கள் எங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் எதிர்த்து மசோதாலாம் போட்டிருக்காங்களேங்க. சட்டமன்றத்தில் பேசுறதெல்லாம் எங்களுக்கு தேவை சார். நீதிமன்றத்துக்கு போகிறதா எங்களுக்கு தேவை. நீங்கள் உன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்கே வேணா கூவுறதா சட்டமா வடிமா பெற்றுமா? அதாவது வக்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லிய போதே பாத்தீங்கன்னா கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காங்க திமுக. அங்க ராசா அவர்களும் எம் அப்துல்லா அவர்களும் கடுமையான வாதங்களை பதிவு பண்ணிருக்காங்க லோக்சபால. அதே சமயம் ராஜ்யசபால திருச்சி சிவா என்ன பதிவு பண்ணிருக்கிறார் அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட்ல இருந்து இன்னும் 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. நீங்க அங்க அராஜகமா ஒரு சட்டத்தை நிறைவேற்றீங்க அப்படின்னா அங்க சுப்ரீம் கோர்ட் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கும். அங்க நிச்சயமா நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தார். சரி, இப்போ இவங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பதற்கான முக்கிய பங்கு எடுத்தது திமுக தான் சார். நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கீங்க, சட்டமன்றத்தில் பேசியிருக்கீங்க. இதை வச்சு நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாரா? இதப்பா நீ சட்டமன்றத்தில் பேசிட்டப்பா, நாடாளுமன்றத்தில் பேசிட்டப்போ, உன் நடு வீட்டில் உட்காந்து பேசினப்பா, அதுக்காக நீ தீர்ப்பு கொடுக்க நீதிபதி கொடுக்க மாட்டார் சார். நீதிமன்றத்தில் போய் இதை வழக்கா பதிவு செஞ்சு அந்த வழக்கு எடுத்து அதில் வாதிட்டு இந்த பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிருக்கணும் திமுக. அதை நீ செஞ்சியானதான் ஒரு கேள்வி. இல்ல திமுக சார்பில் தான் வழக்கு தொடுக்கப்படும் சொல்லிட்டு முதல்வர் சொல்லிட்டாரு. அப்புறமேல செய்யலங்க. இப்படிதான் இன்னொன்னு உங்களுக்கு ரொம்ப புரிய வைக்கிறமா, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னது திமுக தான் சட்டமன்றத்தில். அதே இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் திமுக சார்பாகவும் அஃபிடவிட் போட்டது திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள்.
புரியுதுல உங்களுக்கு? இங்க பேசிட்டு இதை இங்க விளம்பரம் பண்ணிட்டு அங்க போய் எங்களுக்கு எதிராக ஒரு வேலை செய்யறதான் திமுக செய்து கொண்டிருக்கு. ஆனா இதனால் வரை 20 இஸ்லாமிய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணியிருக்காங்க. நான் கேட்டது நீங்க எந்த சிறை கைதிகளை விடுதலை செய்வேன்னு சொன்னீங்கன்னா அந்த நபர்களை விடுதலை செய்தீர்களா, அவர்களை மரணிக்க வைத்தீர்களா? சரி, நீ இவ்வளவு சொல்லிட்டு ஏன் இப்படி எங்களுக்கு எதிராக போய் அஃபிடவிட் தாக்கல் செஞ்ச? இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்தால் பேராபத்து விளையுமா தமிழ்நாட்டில்? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுமா, பாதுகாப்பின்மை ஏற்படுமா? இது ஒரு அரசாங்கம் சொல்லலாமா? உங்க கையில் தானே உளவுத்துறை காவல்துறை எல்லாம் உட்காந்துருக்கு. எப்படியாக கலைஞர் சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தையை பதிவு பண்ண தெரியுங்களா? இஸ்லாமிய தீவிரவாதின்ட்டு அதையே போயிட்டு கோர்ட்டில் பேசி வச்சுட்டு வந்திருக்க நீ ஸ்டாலின் அரசாங்கம். நீ எங்களுக்கு பாதுகாவலனா? இதைத்தான் சொல்கிறேன். ஆனால் இந்த பக்கம் டிவிக்கே வக்பு விஷயத்திற்காக அட்வொகேட்டை நியமித்து அதற்கான உங்களுக்கான தரவுகளை இல்லைன்னு சொல்லும்போது தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த அட்வொகேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேக் வந்து டிவிகேவுக்கு நன்றி தெரிவித்து ட்விட்டரில் போட்டதும் இருக்குது, அதோடைய ஆதாரத்தையும் கொடுத்துருக்குறோம். அப்போது எவ்வளோ நிலைத்தன்மையோட டிவிக்கு இருக்கிறது, எவ்வளோ ஏமாற்ற வேலையை வந்து திமுக செய்து கொண்டிருக்குன்னு பார்க்கும்பொழுது இதுலேருந்து மக்கள் இயல்பாக புரிஞ்சுக்கணும். இது வெறும் இஸ்லாமியர்களுக்காக மட்டும் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்காக இதே வேலை தான் செய்வீங்க. தலித் மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், அண்ணன் திருமா எவ்வளோ தான் முட்டு கொடுத்தாலும் எவ்வளோ போராடுறாங்க, தலித்துகள் எவ்வளோ வந்து தமிழ்நாட்டில் போராடுறான்னு நம்ம பார்க்குறோம் பொழுது இவர்கள் குடும்பத்தை வளர்ப்பதற்காகவும் குறிப்பிட்ட நபர்களுக்காகவும் கட்சி நடத்தி கொண்டு இந்த ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறது திமுக. அதிமுக உங்களோட நிற்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே போய் நிற்கிறீங்க, நிலைத்தன்மை இல்லைன்னும் பொழுது இனி அடுத்து இஸ்லாமியர்களுக்காகவும் சரி, கிறிஸ்தவர்களுக்காகவும் சரி, தலித்துகளுக்காகவும் சரி, சிறுபான்மைக்காகவும் டிவிக்கே தான் நிலையாக நிற்க போகக்கூடிய ஒரே கட்சின்றதை பறைசாற்றிருக்காரு பொழுது உள்ளபடி நாங்கள் வரவேற்கிறோம். அதை திரைப்படங்களில் நடிப்பதில்லை என்று சொன்னவர் வந்து அரசியல் வந்து சிறுபான்மையினர் மக்களின் பாதுகாவலன் என்று பாஜக இயக்கத்தில் நடிக்க தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு திமுக மாநில செய்தி தொடர்பாளர் ஹபியுல்லா அவர்கள். அவருடைய கருத்து எப்படி பாக்குறீங்க? எப்ப சொல்லியிருக்காரு? ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப வந்து என்ன பண்ணிக்கிறது, அவரையவே இப்படி மல்லாந்து பார்த்துட்டு எச்சி துப்பிக்க சொல்லுங்க. புரியுதுங்களா? இதோ டிவிக்கே நீங்க உருது பேசும் இஸ்லாமியர்களை வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தது வந்து திமுக அரசு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவிலேயே முதல் முறையாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக முதலில் குரல் கொடுத்தது வந்து திமுக இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில பட்டியல் போட்டு பதிவு பண்ணி. அதே திமுக இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெறுவதற்கு சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறது. மோகன் பகவத் பேசியிருக்கிறாரு, இதையும் சொல்லுங்க சேர்த்து. அப்போ நீ வெளியில சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், நீ பிஜேபியோட எவ்வளவு இணக்கமாக இருக்க, எவ்வளவு ரெட் கார்பெட் போட்டு மோடி கூட நீங்க வரவேற்பு கொடுக்குறீங்க, ஆர்எஸ்எஸ் கூட எவ்வளவு இணக்கமா இருக்கீங்க, உங்க கட்சி சார்ந்த எவ்வளவு பேர் அங்கே வந்து இணக்கமா இருக்கிறான், எவ்வளவு பேர் டெல்லி வரைக்கும் போய் வந்து டேபிள் கீழே குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க, எல்லாமே நமக்கு தெரியணும் பொழுது நீங்க தான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன திமுக நபர் தான் மல்லாந்து பார்த்து எச்சு துப்பிக்கணும். விஜய் அவர்கள் தெளிவாக சொல்றாரு பிஜேபியோடு இல்லைன்ட்டு. நான் என்ன சொல்றேன், ஒரு நிலைத்தன்மை எடுத்தான் நில்லுன்றேன். நீ உறுதி வரைக்கும் எந்த மக்களுக்காக நிற்கிறியோ அவன் தான் அரசன், அவன் தான் நீதிவான். அப்படி நிற்கக்கூடிய தகுதி திமுகவுக்கு இல்லை. நீங்கள் மாறி மாறி தேவைப்படும் போது பிஜேபியோட கூட்டணி வச்சுப்பீங்க திமுக, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பிஜேபியோட வந்து நீங்கள் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வெளியில் ஒரு நாடகம் போடுவீங்க. இல்லை, 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக பாஜக சார்பில் முன்னிறுத்தப்பட்ட மோடி அவர்களை கோவைக்கு போய் விஜய் சந்தித்ததன் நோக்கம் என்ன? அப்படி சந்திக்க வேண்டிய தேவை என்ன? எங்கே போய்? கோயம்புத்தூர்ல நடிகர் விஜய் அவர்கள் ஏன் போய் மோடியை வந்து சந்திச்சாருன்னு கேட்டேன். மோடி அவர்கள் விஜயை பார்க்கணும்னு கூப்பிட்டுருந்தாரு. விஜய் அப்போ அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. அப்போ ஒரு நடிகரை வந்து ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய நபர் வந்து பார்க்கணும், நீங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளு, உங்களை ஆளுமை, உங்களை நான் சந்திக்கணும்னு கூப்பிடுறாரு. தேர்தல் சமயத்துல கூப்பிடுறாரு. அப்ப நம்மளுடைய ரசிகர்களை வாக்குகளை வந்து வாங்குறதுக்காக தான் இது மாதிரி வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நிராகரிச்சிருக்கலாமே. கிடையாது, நீங்க அவரை வந்து அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, ஒரு நடிகரை வந்து கூப்பிடுறாரு. ஒரு நடிகரை மட்டும் கூப்பிடல, எல்லா ஸ்டேட்ல எல்லா நடிகரையும் அவர் கூப்பிட்டு பேசினார். நான் கேட்கிறேன், இவ்வளவு சொல்லக்கூடிய நீங்க பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அம்பானி அதானிக்காக தான் ஆட்சி செய்றீங்கன்னு சொல்லக்கூடிய நீங்க எதற்காக அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போனார்? அதை சொல்லுங்க. ஏன் போன? ஹிந்தி எதிர்க்கிறேன்னு சொன்னல, கேலோ இந்தியா நீ அதே வார்த்தை வச்ச, விளையாட்டு இந்தியா நீ ஏன் வைக்கல சொல்லு. நீ அதிகாரத்தில் இருக்கிற, அரசியல் இருக்கிற நீ இவ்வளவு வேலை செய்வியா? அரசியலுக்கே வராத விஜய் அவர்களை அவர் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ரஜினியும் கூப்பிட்டு பார்த்தாரு, விஜயும் கூப்பிட்டு பார்த்தாரு, மிக முக்கியமானவர்களை கூப்பிட்டு வந்து மோடி வந்து ரஜினி வீட்டுக்குலாம் போனாருங்க. மோடி அதே எலெக்ஷன்ல 2014 ரஜினி வீட்டுக்கே போனாரு, வீட்டுக்கே நிறைய. யாரெல்லாம் தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர்களாக அடுத்த கட்டத்துக்கு வருவாங்கன்னு தோணுதோ அவங்க எல்லாத்தையும் தன்வசப்படுத்துவதற்காக முன்னோக்கூட்டியே பிளான் பண்ணி கூப்பிடுறதான் சார் அவங்க வேலை. உளவுத்துறை சொல்லியிருக்கும்ல விஜய்க்கு எவ்வளவு வந்து ரசிகர் இருக்காங்க, எவ்வளவு பெரிய தொண்டர் பலமாக மாறும், நாளைக்கு அரசியல் கட்சிக்கு வந்தா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் விஜய் கூப்பிடுறாரு பார்க்கணுன்ட்டு. சரி கூப்பிடுறாரு, மரியாதை நிமித்தமா போனார். அன்னைக்கு அவர் அரசியல் இல்லை, இன்னைக்கு கூப்பிட சொல்லுங்க மோடிய, இவர் போவாரான்னு பார்ப்போம். கூப்பிட்டுருவியா நீ? வாய்ப்பே கிடையாது. நீ கூப்பிடுவேன், ஆனால் பிஜேபி நீ கூப்பிடுவேன், இவர் போக மாட்டார், நான் எழுதி தரேன். அப்போது இவர் அப்போ நடிகராக இருந்து போனதுக்கும் இன்னைக்கு நடிகராக இருந்து அரசியல் கட்சி தலைவர்களை வந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கே போய் குத்த வச்சு உட்காந்துருக்கிறதுக்குமான வித்தியாசம் புரியுதுல்ல.
இவர்கள் முழுக்க முழுக்க அரசியலை நடித்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற திமுக. அவ்வளவுதான். விஜய் அவர்கள் துப்பாக்கி அப்புறமேல் பீஸ்ட் போன்ற திரைப்படங்களில் வந்து இஸ்லாமிய சமூகத்தை வந்து ஒரு மோசமா தவறா வந்து சித்தரித்திருக்கிறார் அப்படிங்கிற ரீதியில பல விமர்சனங்கள் வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வைக்கப்படுகிறது. பல கட்சியினுடைய அமைப்புகளை சார்ந்தவர்கள் அது குறித்துலாம் வந்து பேசுறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப இந்த வக்பு சட்டத்திருத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காகத்தான் ஒரு நாடகம் ஆடுகிறார் அப்படிங்கிற பார்வையும் வந்து முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து? அப்ப சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வேணான்றதுக்காக தான் எச்எஸ்ஓருக்கு ஆசைப்படுறீங்களான்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு பேச வச்சா திமுக சொல்லு. ரெண்டாவது, சிறுபான்மை மக்கள் பெரிதாக வந்து இஃப்தார் நிகழ்ச்சி செய்யக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவை குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொடுத்தா திமுக. ஏன் கொடுத்த? குப்பையை அள்ளி கொண்டு போய் கொடுக்குற இடத்துல ஒரு உணவை அள்ளி கொண்டு வந்து கொடுப்பியா நீ? அப்போ எங்களை நீ என்னவாக பார்க்கிறாய்? ஸ்டாலின், உதயநிதி அவர்கள் வந்து வேற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற ஒரு இடத்துல நீங்கள் சிறப்பு அழைப்பாளர் அழைக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு குப்பை வண்டியில் கொண்டு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? நீ என்னவா எங்களை பார்க்குறன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் திரைப்படத்தில் உள்ளதை வச்சு அதுதான் நிஜம்னு சொல்லிட்டு நீங்கள் கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது பெரிய முட்டாள்தனம். திரைப்படத்தில் ஒரே நாளில் ஒரு பாட்டில் 1 மணி நேரத்தில் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். நிஜ வாழ்க்கை நடக்குமா? அமித்ஷா மகனுக்கு தான் நடந்துச்சு. அது புரியுதுங்களா? ஜெய்ஷாக்கு தான் அது நடந்துச்சு. வெறும் 50,000 மட்டும் வருமானம் வந்தது. திடீர்னு 1 லட்சம் மடங்கு பார்த்தீங்கன்னாக்கா 16 லட்சம் மடங்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வருவாய் வந்தது இவங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு. அப்போ எந்த மாதிரி நிலைத்தன்மையோடு இருக்கிறான்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். படத்தை துப்பாக்கி படத்துல கூட அப்போ வந்து அரசியலுக்கு வரக்கூடிய எண்ணம் இல்ல, சரி தொடர்ந்து நடிகரா மட்டுமே தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பார்வை கூட எல்லாருமே ஏத்துக்கலாம். சரி, ஓகே. பட் வந்து பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய கதையை கேட்கும் போதே இது இல்லப்பா, நான் நாளைக்கு அரசியலுக்கு வர்றேன், நான் முழுக்க முழுக்க ஒரு சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கான ஒரு அரசியல் பெருசா நான் வந்து செய்ய போறேன், அப்படி இருக்கும்போது இது மாதிரியான கதை வந்து என்ன மோசமா தான் தவற சித்தரிக்கும் திரையில அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்து இருக்கலாமே. அந்த இடத்துல நீங்க திரைப்படத்தை கொண்டு வந்து நிஜ வாழ்க்கைக்குள்ள ஒப்பிடுவது என்பது வந்து முதல்ல தவறான சிந்தனை ஓட்டம். நீங்கள் திரைப்படத்தை ஆரம்ப காலத்தில் அப்போ நாங்கள் உதயநிதி நடித்த படத்தை, விஜய் சாருடைய ரசிகர்கள் தானே இன்னைக்கு தொண்டர்களா மாறுறாங்க தாவேக்கால. சரி, அப்படி ஒரு பார்வை. அப்போ உதயநிதி நடித்த படத்தை குறித்து நான் பேசட்டுமா? எலாபரேட்டா பேசட்டுமா? இந்த படத்துல ஏன் நீ குடிக்கிற மாதிரி இருந்தா, இந்த படத்துல ஏன் பொம்பளை பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா, இந்த படத்துல ஏன் இந்த மாதிரியான ஹாஸ்டலுக்கு வெளியே நின்று போராட்டம் பண்ண, இந்த படத்துல ஏன் வந்து ஒரு ப்ரொடியூசரை ஏமாத்தின, இந்த படத்துல ஏன் உட்காந்து வந்து ஒரு தலித்தை வந்து கொண்டு போய் உட்கார முடியலன்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு கதையில் நடிச்சுட்டு பன்னிக்குட்டிலாம் தூக்குற மாதிரி ஒரு காட்சி அப்படி நடிச்சுட்டு நிஜ வாழ்க்கையில தலித்துகளை போட்டு நசிக்கொண்டே இருக்கிறீர்கள். கேள்வி நான் பதில் இருக்குமா? அப்படி பார்த்தாக்கா நீங்கள் வந்து இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கலைஞர் எழுதிய கதை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை குறித்து எலாபரேட்டாக பேச முடியாது. சிம்பிளாக ஒரு வரியில் சொல்கிறேன். மகளோடு தந்தை இணங்கி இருப்பது போல், புரியுதுங்களா? கணவன் மனைவி போல் இருப்பதை ஒரு புத்தகத்தில் கதையை எழுதியிருக்கிறார். இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்கள் திமுக. எந்த புத்தகம், எங்கே எழுதியிருக்காரு? அவருடைய புத்தகத்தை பாருங்கள். வான்கோழி, நச்சுக்கணும்னு பல புத்தகம் எழுதியிருக்கார் இல்லையா? அதெல்லாம் என்ன புத்தகம்ன்றதை நீங்கள் வாங்கி படித்து பார்க்க சொல்லுங்கள். இல்லை அந்த புத்தகத்தை கலைஞர் எழுதியதாலே மிகச்சிறந்த புத்தகம் சொல்லி மாணவ பிள்ளைகள் இந்த புத்தகம் படிங்கன்னு சொல்லிடுவீங்களா? நீங்கள் அரசுடைமை ஆக்கிடுவீங்களா? பண்ண முடியுமா? அந்த காலகட்டத்தில் அவர் செஞ்சதை கொண்டு போய் இந்த காலகட்டத்தில் நம்ம சேர்த்தோம்னா திமுகவுடைய வரலாறு நாறிடும். அதே போல் படத்தை டைரக்டர் சொன்னார், அதுக்காக நடித்து கொடுத்தவரை விட்டுறணும். நிஜ வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து சிறுபான்மைக்காக நிற்கிறேன்றாரு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் நிற்கலை திமுக. இதுதான் யதார்த்தமான உண்மைன்னும் பொழுது அதை கொண்டு வந்து முட்டாள்தனமாக படத்தில் அப்படி நடிச்சிட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கல. நிஜ வாழ்க்கையில் நமக்கு எதிரிக்கு அனுப்பி நிற்கிறான்டா, நிஜத்தில் இவன் குத்துறான்டா, நீ கனவுல குத்துனதை பற்றி பேசிட்டு இருக்கடான்ற நான். ஐயோ கனவுல என்னை கொண்டுட்டான்னு போய் நீதிமன்றத்துக்கு போனால் செல்லாது. இவன் நிஜ வாழ்க்கையில் உன்னை கொண்டுகிட்டு இருக்கான், இதை பற்றி பேசுன்ற. அதை பற்றி பேசாமல் விஜயோட பின்பத்தை வந்து அப்படியே உடைக்கணுன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாக மூவ் பண்ணுறாங்க, முட்டாள்தனமாக மூவ் பண்ணுறாங்க. இதை முதல்ல இந்த யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளணும். அவ்வளோதான். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் வந்து சீமான் அவர்கள் ஏன் வந்து ஆஜராகவில்லை என நீதிமன்றம் பயங்கரமாக ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு. சீமான் அவர்களும் கடந்த முறை வந்து அந்த டேட்ல வந்து ஆஜராகிறேன்னு அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தார். இப்போ ஆஜராகதன் காரணமாக அவருக்கு எதுவும் பிடிவாரண்ட் எதுவும் பிறப்பிக்கப்படும்? இல்லை சார், ஒரு முறை ஆஜராகலைன்னா பிடிவாரண்ட்லாம் பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கான பல ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க சொல்ல முடியும், எனக்கு உடல்நல பாதிப்பு இருக்குது அல்லது முக்கியமான நிகழ்வு இருந்திருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லும் பொழுது இதற்காகலாம் பிடிவாரண்ட் போட மாட்டாங்க. இது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கோல்டு வார் நமக்கு தெரியும். அவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட கோல்டு வார்னும் பொழுது இதை நம்ம வந்து பெருசாக பேச முடியாது. ஆனால் ஒரு காவல்துறை இருக்கக்கூடிய நபர் வந்து இப்போ இந்த அளவுக்கு அவர் போராடும் பொழுது இதற்கு தமிழ்நாடு அரசும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் நிச்சயமாக. எதற்காக இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி சில விஷயங்கள் போகிறீங்கன்றதை வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு நிலைமையில் நிச்சயமாக வந்து இந்த துறைக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பதில் சொன்னமே தவிர நம்ம கிடையாது. ஸோ இது டைரெக்டாக முதலமைச்சர் வைஸ் சீமான்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பார்த்துக்கிட்டோம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க வந்து மத்திய அரசு பயங்கரமாக திட்டமிட்டு வருது. அதற்குண்டான நிலங்கள்லாம் வந்து கூட எல்லாமே சர்வே எல்லாம் பண்ணியிருக்காங்க. தற்போது மேலும் 8.5 ஏக்கர் நிலம் வந்து கையப்படுத்த மத்திய அரசு வந்து திட்டமிட்டு இருக்கிறது.
இதை எப்படி பார்க்கணும்? இப்ப தொடர்ந்து மக்கள் வந்து 1000 நாட்களுக்கு மேல போராடிட்டு வர்றாங்க. இப்ப மாநில அரசு வந்து தொழில் வளர்ச்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற பாயிண்ட்ல அவங்க சொல்லிட்டு வராங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க அமைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா, இல்ல 8.5 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தணும் அப்படிங்கிற உத்தரவிட்டதன் காரணமாக அப்ப கூடிய விரைவில் அங்க இருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்படுறாங்க? மின்சாரம் இல்லாத காலகட்டத்தில் வந்து குறிப்பிட்ட விவசாய பூமிக்கு அடியில் வந்து நிலக்கரிகள் அதிகமாக இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு அன்னைக்கு இந்த விவசாய நிலங்களை எடுத்துட்டு நிலக்கரியை எடுத்து கடலூர் என்எல்சி நான் சொல்றது காமராஜர் காலத்துல, ஆரம்ப கட்ட காலத்துல. ஸோ அந்த நிலத்திலிருந்து எடுத்து அப்போ காமராஜர் அதுக்கு அனுமதி கொடுத்தார். ஏன்னாக்கா அப்போ உங்களுக்கு மின்சாரம் தயாரிப்பதற்கு பல வழிவகை இல்லாத காலகட்டம், புரிஞ்சுங்களா? அப்போ வந்து குப்பையிலேருந்து மின்சாரம் எடுக்க முடியும், நீர்லேருந்து மின்சாரம் எடுக்க முடியும்லாம் கண்டுபிடிக்கல, காற்றின் மூலமாக மின்சாரம் எடுக்க முடியலாம் கண்டுபிடிக்கல. அப்போ நிலக்கரி மூலம் மட்டும்தான் எடுக்கப்படுறதுக்கு ஒரு சோர்ஸ் இருந்த பொழுது அப்போ அனுமதி கொடுக்கப்படுது. இன்றைக்கு பல விஷயங்கள் பல வகையான வளர்ந்துருச்சு. இப்போ இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்த பிறகு தொடர்ச்சியாக மிக முக்கியமான நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய நீர் வளங்கள் விவசாய பூமி இருக்கக்கூடிய இடத்தை டார்கெட் பண்ணுவது என்பது தமிழ்நாட்டை வறட்சிக்குள்ளான மாநிலமாக மாற்றணும். அதன் மூலமாக எப்படி அங்கே வேலை இல்லாமல் எவ்வளோ வறண்டு போய் இந்த பிற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி வரானோ அதுபோல் தமிழனும் நாளைக்கு வந்து இங்கேருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு பிஜேபியால் நடத்தப்படக்கூடிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய நபர் வந்து நீர் ஆதாரத்தை அழிக்க மாட்டான், சதுப்பு நிலத்தை விவசாய நிலத்தை அழிக்க மாட்டான். அது எதற்காக? பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரதுக்காக. ஒரு விமான நிலையத்திற்கு நீர் ஆதாரத்தை அழிக்கக்கூடிய முட்டாள்கள் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம என்ன என்று சொல்வதுன்னு தான் இங்கே மக்கள் கேள்வி எழுப்புறாங்க பொழுது. அப்போ இதை எதிர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து நிச்சயமாக வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. சட்ட ரீதியாகவும் சரி, களத்தில் போராடுவதற்கும் சரி, நிச்சயமா டிவிக்கே உறுதுணையாக நிற்கும்ன்றதையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக விவசாய நிலம் வந்து தேர்வு செய்வதற்காக சில இடங்கள் ஆய்வு பண்ணிட்டு வராங்க. ஆனா அது வந்து ஏன் விவசாய நிலத்தையே வந்து எடுக்கிறீங்க, எத்தனையோ தரிசு நிலங்கள் வந்து இருக்கு, அங்க போய் நீங்க எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு பண்ண வந்த அதிகாரியிடமும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் வந்து வாதிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள். ஆனா கலெக்டரிடம் போய் முறையிடும் போது கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்கோங்க, என் கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டு ஏன் ஒரு விவசாய நிலத்தில் போய் இது மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டி அமைக்கிறாங்க? சார் தான் சொல்லல, இது வந்து பெரிய மாஃபியா, கிட்டத்தட்ட ட்ரக் மாஃபியான் இருக்கு இல்லையா, அது போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவு நீரை வைத்து ஒரு பெரிய மாஃபியா உலகளவில் செயல்படுகிறது. நீங்கள் தமிழருடைய மரபுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம வளர்த்த நாட்டு மாடுகள் இருக்குல்ல, அந்த நாட்டு மாட்டோடைய பால் இருக்கக்கூடிய சக்தி கிட்டத்தட்ட உலகளாவில் வாழக்கூடிய எந்த மாட்டிலையும் அந்தளவுக்கு சக்தி இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச உணவு இருக்குல்ல, பழைய சோறுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டோம் இல்லையா, இன்றைக்கு சோறு என்பது அரிசி சாதம் என்பது இன்றைக்கு உணவாக இருக்கா நஞ்சாக இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். அன்றைக்கு இயற்கையான உரங்கள் போட்டு அது வந்து சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இருந்தது. அந்த உணவை பிரதானமாக சாப்பிட்டவன் வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தான், திடகார்த்தமாக இருந்தான். இன்றைக்கி மருத்துவர் கூப்பிட்டு சொல்கிறான் ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணு. ஏன்? அதே ஒயிட் ரைஸ் நம்ம வந்து பழைய சோறு ஆக்கி சாப்பிடும்போது அது இன்னும் எவ்வளவு வீரியத்தன்மை பெற்று குடல் கேன்சரை வரைக்கும் சரி செஞ்சு சார் அந்த பழைய சாதம், அந்த நீர் ஆகாரம்ன்ற இல்லையா, அது வந்து இருந்தது. அப்போ இன்றைக்கு உணவில் மாசுவை ஏற்படுத்த வேண்டும். ரெண்டாவது உணவையே இங்கே வந்து கட்டுப்படுத்தி அவன் கண்ட்ரோல் கொண்டு போகணும். நாளைக்கு நீராக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் அவன் கொடுக்கறதா நம்ம சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி, இது தமிழ்நாடு மீது மட்டும் கிடையாது, விவசாய பூமி எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அதன் மீது நடக்கக்கூடிய ஒரு போர், இது உலகளாவிய போர். இதுக்கு வந்து மாநில அரசாங்கம் வந்து துணை நிற்கக்கூடாது எப்பயுமே. அந்த மாநில அரசாங்கம் வந்து சில விஷயங்களுக்காக காம்ப்ரமைஸ் ஆகிட்டு, சில வழக்குகள் இருக்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் ஆகிறாங்களா, இல்லை பெரிய தொகை கொடுப்பாங்களா, அதை காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தேடி விவசாய நிலத்தை அழிப்பதன் மூலமாக என்றைக்கு ஒரு காலம் இருந்தது நீரை காசு கொடுத்து வாங்க மாட்டோம், இன்றைக்கி அந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். நாளைக்கு ஒரு காலத்தில் வந்து அரிசி கிலோ 100 ரூபான்னு சொல்லும்பொழுது யாரும் நம்பலை, புரிஞ்சுக்கலாம். அன்றைக்கு அரிசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக மிக தரமாக இந்த அரிசி வந்து 15 ரூபாய் கிடச்சிது, 15 கிலோ. இன்னைக்கு ஒரு கிலோ வந்து 80, 90, 100 கடந்து போயிட்டு இருக்கணும் பொழுது அடுத்து வர மூட்டை வாங்கினால 2000 ரூபாய் கொண்டு போக வேண்டியது. அடுத்து வந்து அது வெறும் 25 கிலோ, அன்னைக்கு 75 கிலோ அதில் வாங்கிடலாம். அன்னைக்கெல்லாம் 75 கிலோ மூட்டை பெரிய. ஆமா, அன்னைக்கு 75 கிலோ கோணி சாக்கு சொல்றீங்க. கோணி சாக்கு எங்க வீட்டுல 75 கிலோ மூட்டை தான் வரும் பெருசா. ஆமா, 75 கிலோ மூட்டை தான் வாங்குவோம். ரெண்டாவது நம்ம கிட்ட நிலம் இருக்கு, அங்க இருந்து கொண்டு வந்துருவோம், எல்லாமே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அப்போ இனி அடுத்து ஒரு 30 வருடம் கழித்து வரும் பொழுது, அடுத்து ஒரு 50 வருடம் கழிக்கும் பொழுது அரிசி சாதம்ன்றது எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போய் நிற்க தெரியுங்களா? நீர் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்கன்னா நிலத்தடி நீர் இருக்காது. நிலத்தடி நீர் இருப்பதற்கு அதை நிலத்துக்குள்ளே செலுத்தக்கூடிய விவசாய பூமி இருந்தால் தான் நிலத்தடி நீர் இருக்கும். இல்லாட்டி எவ்வளவு மழை வந்தாலும் படிஞ்சிடும், 4 நாளில் போயிடும். சொல்கிறாங்கல்ல, பலாயிரம் லிட்டர் மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை விவசாய பூமியும் சதுப்பு நிலம் தான் செய்யும். இவன் அதைத்தான் அழிச்சிட்டு இருக்கான். அப்போது கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்ன்றது இல்லாமல் போகும்பொழுது நீர், அவன் கொடுக்குற நீர், அவன் கொடுக்குற அரிசி, அதில் என்ன கலந்து கொடுக்குறான், என்ன மாதிரி கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது. சமீபமாக அந்த கொரோனா ஊசி போட்டதுக்கே ஒரு சர்ச்சை வந்தது பார்த்தீங்களா?
இதனால் ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த தலைமுறைகளுக்கு மனிதர்கள் என்ன சோதனை எலிகளா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கண்ணாம். ஸோ அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும். தொடர்ச்சியா நம்ம கொடுக்கக்கூடிய உணவின் மூலமாக நம்மளுடைய இனத்தை அழித்து மட்டுப்படுத்த முடியும். வீரம் பெற்ற, அறிவு பெற்ற, அடுத்து ஆரோக்கியமான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது இது பெரிய நீண்ட நெடிய அரசியல் போர். இதை புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளாமல் இந்த அரசாங்கம் செய்கிற பொழுது நிச்சயமாக இதற்கு மாற்றாக இப்போ விஜய் வந்திருக்காரு. அதுபோன்று அவரோட கூட்டணி செய்யக்கூடிய பல கட்சிகள்லாம் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ச்சியாக விவசாயிக்காக பேசுவீங்க. நீங்கள்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த விஷயத்திற்காக அண்ணன் சீமான் இந்த விஷயத்தில் ஒன்றிணையணும். நீங்களாம் ஒன்றிணைஞ்சு இதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்த நபர்களை விரட்டி அடிக்கணும். விவசாய நிலத்தின் மீதும் பூமியின் மீதும் கை வைக்காத புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்பந்தமும் நமக்கு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி சார். நன்றி.